ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் எக்ஸல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு டொயோட்டா இனோவா கார் வந்திருக்கு. அண்ட் இந்த கார் வந்து அவுட்லுக் ஒன்லி பெயிண்டிங் அப்படின்னாங்க. அண்ட் இந்த அவுட்லுக் பெயிண்டிங் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரோட கண்டிஷன் தான் இப்போ நம்ம செக் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த காரில் வந்து டிங்கர் ஒர்க் இருக்குது. அண்ட் பானட்டில் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக டென்ட் இருக்குது. அண்ட் டென்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகேங்க, இப்போ காரில் வந்து என்ன அவுட்லுக் பெயிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அது ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பீஸெல்லாம். அண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் டோரில் வரும் அந்த சைடு பட்டி, அண்ட் கிளாஸ்க்கு வர அந்த பட்டி, அண்ட் இந்த லைனில் இருக்கும் இல்லையா, ஸோ இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த காரில் என்னென்ன ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து டிங்கர் ஒர்க்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துனுக்குறாங்க, ஏன்னா அந்த டென்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அண்ட் ஓகே, இப்போ வந்து டிங்கர் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் டிங்கர் ஒர்க்கில் பார்த்தோன்னா இந்த பானட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த டென்ட் இது. அண்ட் பானட்டில் டென்ட்டெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ எடுத்துருக்காங்க டென்ட்டு. அண்ட் டென்ட் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த டோர்லையும் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்கே இடத்துலையும் டென்ட் இருந்துச்சு. அண்ட் எங்கெங்கெல்லாம் டென்ட் இருந்துச்சோ ஸோ அதெல்லாம் டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இந்த டிங்கர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னா ஸோ இந்த டிங்கர் ஒர்க் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த பேஸ்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் வரும். அண்ட் ஓகேங்க, இப்போ பேஸ்ட் ஒர்க் எப்படி என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் சின்ன சின்னதாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் டென்ட் அது. அண்ட் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் டாப்லையும் செக் பண்ணோம். ஸோ டாப் வந்து நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க்காக அது டல் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டிங்கர் ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் டல் பண்ணோம். அண்ட் எங்கெங்கெல்லாம் டல் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இது வந்து பேஸ்ட் ஒர்க் இது. அண்ட் பட்டி ஒர்க் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த பட்டி ஒர்க் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து டல் பண்ணோம். அண்ட் பட்டி ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டல் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரைமர் கோட்டிங்னுவோம். ஸோ அந்த ப்ரைமர் கோட்டிங் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகேங்க, அண்ட் பட்டி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு டல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் ப்ரைமர் கோட்டிங் இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. அண்ட் ஓகே, இப்போ கார் வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணோம். அண்ட் கார் ஃபுல்லாக தண்ணியில் டல் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதை டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைமர் கோட்டுக்காக ரெடி பண்ணோம். அண்ட் காரில் எங்கெங்கெல்லாம் டென்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் பட்டி பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்னதாக டென்ட் இருந்தது தான். அண்ட் பட்டி பேஸ்ட் பார்த்து கவர் பண்ணி இப்போ ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணின்னுக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி மாஸ்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரைமர் கோட்டிங் பண்ணோம். அண்ட் ஏன் இந்த மாதிரி மாஸ்கிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் இருக்கும். அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஓவர் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிடணும். அண்ட் இப்போ வந்து நம்ம பட்டி பேஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து கவர் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங்கில் வந்து அந்த பேஸ்ட் வந்து கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். அண்ட் ஏன் இந்த பேஸ்ட் பட்டி வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கோட் அண்ட் பட்டி பேஸ்ட் வந்து டக்குன்னு கவர் ஆகாதுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பட்டி வந்து கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். அண்ட் பானட்டுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ரைமர் கோட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்டி பேஸ்ட்டுக்கு. அண்ட் இப்போது கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். அண்ட் பாருங்கள் அங்கங்கே அண்ட் இதெல்லாம் பட்டி பேஸ்ட் பார்த்த இடம் இதெல்லாம். அண்ட் ஓகே, இப்போ வந்து கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தமாதிரி டல் பண்ணணும். அண்ட் இந்த டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஏதாவது சின்ன சின்னதாக ஸ்பாட்டுங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அண்ட் ஸ்பாட்னா என்னன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும், இருங்க காமிக்கிறேன். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக நம்ம டல் பண்ணி நிப்பாட்டிருக்கோம். ஸோ அந்த பானட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்பாட்டுங்க. அண்ட் பானட்டில் இருக்குது, சைடில் அந்த டோரில் இருக்குது. ஓகேங்க, அண்ட் இப்போது காரை வந்து கழுவி இந்த பெயிண்டிங்காக ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் ப்ரைமர் கோட்டிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து பெயிண்டிங்காக கார் ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணணும். அண்ட் இது வந்து பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால இந்த ஓவர் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கிறதுக்காக அண்ட் ஃபுல்லாகவே மாஸ்க் பண்ணியிருக்கோம். அண்ட் மாஸ்கிங் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து பெயிண்டிங் கோட்காக கார் வந்து ரெடியாக இருக்குது.
அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து காரோட இந்த கலர் இதுதான். அண்ட் இப்போ கலர் வந்து மிக்ஸ் பண்ணணும். அண்ட் பாருங்கள், கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது ஒரு கலரு, நெக்ஸ்ட் இது ஒரு கலரு ரெண்டாவது. அண்ட் ஏகப்பட்ட கலர், ஒரு கலர் காரோட கலருக்கு ஒரு 8 கலர் வருங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ காரோட இனோவா கோல்டு கலர் இது. அண்ட் இந்த இனோவா கோல்டுக்கு மிக்சிங் பார்த்திங்களா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் ஏகப்பட்ட கலர் வருது அதுக்கு. அண்ட் இருங்க, இப்போ இந்த காரை சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ நார்மலாக நம்ம ஒரு காருன்னு எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து கலர் வந்து ஒரே கலரெல்லாம் இருக்காது. அதுக்கு வந்து ஏகப்பட்ட கலர் இருக்குங்க. ஸோ அந்த மிக்ஸ் பண்ணோம், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கலர் வந்து எத்தனை கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஓகே, இப்போ வந்து காரோட கலர் பாருங்கள். அண்ட் கார் வந்து கோல்டில் தான் இருந்துச்சு. அண்ட் அதே கலர் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம். அண்ட் இப்போ இந்த கார் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த காரோட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கார் எந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்ட்டு. அண்ட் அங்கங்கே சின்ன சின்ன டென்ட்டுங்க இருந்துச்சுங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கார் வந்து பரவாயில்ல, நல்லா நீட்டாக தான் இருக்குது. அண்ட் இப்போ இந்த கிளியர் கோட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த கிளியர் கோட் அடிச்சதுக்கப்புறம் தான் கார் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும். அண்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ இந்த கிளியர் கோட்டுன்னு இல்லையா, ஸோ இருங்க அது என்னன்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன். அண்ட் கார் ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அண்ட் உங்களுக்கு கார் சுற்றியும் காமிக்கிறோம் பாருங்கள். அண்ட் இதுதாங்க அந்த கிளியர் கோட்டிங். அண்ட் இதுவும் அளவு தான், இதுதான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து கேப்சி கிளியருங்க அது. அண்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். அண்ட் இது வந்து கிளியர் கோட்டிங் இது. அண்ட் காரோட ஷைனிங் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகே, இப்போ இந்த காரோட கிளியர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் டாப்பில் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இருங்க, பானட் பாருங்கள், பானட்டு சைடு பீஸ். இப்போ பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து இந்த ரூஃபெல்லாம் அழுக்காக இருந்துச்சு. அண்ட் அந்த ரூஃப் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பெயிண்டிங் அதுக்குள்ளே முடிஞ்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு ஒரு 2 நாள் விட்டு அதுக்கப்புறம் தான் ரூஃப் க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த ரூஃப் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதனால ரூஃப் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து கார் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் அங்கங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கார் வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் கார் வந்து வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் காரோட அவுட்லுக்கெல்லாம் பார்க்கல இருங்க எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் கார் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார் வந்து ஸ்டிக்கர் ஒர்க் இருக்குது. அண்ட் ஸ்டிக்கர்னால் நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த சைடில் அண்ட் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டின்னுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் ஃபைனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஒன் சைடு வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டின்னுக்குறாங்க. அண்ட் ஓகே, கார் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த இன்டீரியர் ஒர்க்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு க்ளீனாக பாருங்கள். அண்ட் எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் ஒட்டியாச்சு. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த காரில் வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் இந்த காரோட ஷைனிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.